ஸோ வணக்கங்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பேசுமில் பேசிகிட்டு இருக்குது. நாங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ குங்ஃபு பேண்டாவோட ஒரு சீரிஸ் தான். குங்ஃபு பேண்டா 4 வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, குங்ஃபு பேண்டாக்கு அடுத்தது நடக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, குங்ஃபு பேண்டா டிராகன் ஏஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குங்ஃபு பேண்டா பாத்ஸ் ஆஃப் டெஸ்டினி. ஸோ அப்படிங்கிற இந்த 2 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரீம் ஒர்க்ஸ் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போதைக்கு நாம ஸோ குங்ஃபு பேண்டா டிராகன் ஐஸ், ஸோ அந்த ஒரு சீரிஸ் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பாஸ் ஆஃப் டெஸ்டினியை பார்க்கலாம். ஸோ இதுல என்னென்ன இருக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டிராகன் ஐஸ் இந்த சீரிஸ்ல என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கறத அப்படியே ஒரு கதையா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஒரு சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா குங்ஃபு பேண்டா 3 முடிஞ்சோடனே ஆரம்பிக்குது. ஸோ நம்ம குங்ஃபு பேண்டா 3 பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா கடைசியில அவரு டிராகன் மாஸ்டராகவே மாறி இருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறதான், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறத இந்த சீரிஸ். ஸோ நம்ம பொறுத்தவரையில அவர் வந்து என்ன பிளான் பண்றாருன்னா, ஒரு சைனா ஃபுல்லா ஒரு ஃபுட் டூர் போலாம். ஸோ ஒரு விளாகர் மாதிரி ஒரு ஃபுட் டூர் போலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்றாரு. ஸோ அந்த பிளான் படியே ஒவ்வொரு ஊரா அவர் சுத்தி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி சாப்பிட, அதுக்காக சைனா ஃபுல்லாவே சுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கப்போதான் ஒரே ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டம்ப்ளிங் சாப்பிடலான்னு வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஊர்ல ஒரு கான்லேண்ட் இருக்கும். ஸோ அந்த கிளவுஸ் வெளில அந்த கான்லேண்ட் எப்படி வேணா சொல்லுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப நாளா பல வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்கு. ஸோ அங்க இருக்க மக்கள் வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை திருட 2 ரீசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வராங்க. ஸோ அந்த 2 பேருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளவுஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெறுக்கா. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி இவங்க 2 பேரும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ளே அந்த டம்ப்ளிங் சாப்பிட்டு இருக்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நடக்குது. ஸோ ஆனா அவங்க கிளவுஸும் வெறுக்கா இவங்க 2 பேருமே அந்த கிளாட்லெட் எடுக்க ட்ரை பண்ணி மாட்டிக்கிறாங்க. பட் வெளியோட கலவர சத்தம் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்க, ஸோ அவரு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவரு முயற்சி பண்றாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் மாஸ்டர் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ நாம தான் எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாருங்களா. ஸோ அப்படி அவர் முயற்சி பண்ணாலும் போக அவரே தெரியாதனமா கிளவுஸுங்கிறதுக்காக தப்பிக்க விட்டுருவாரு. சரி அதோட தான் நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மறுபடியும் அவங்கள பிடிக்கிறேங்கிற பேர்ல ஸோ மறுபடியும் அந்த கிளவுஸை போட்டு மறுபடியும் அவங்க பிடிக்க போவாரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளவுஸை வச்சு அந்த ஒரு ஊரையே அவரே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. இந்த கிளாப்பை பயன்படுத்தி நம்ம கிளவுஸ் இருக்க இவங்க 2 பேருமே அந்த ஒரு கிளாண்ட்லெட் ஆட்டையை போட்டு இங்கிருந்து அந்த இடத்த விட்டு அவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்களேன். நம்ம என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவங்க 2 பேர்த்தையும் துரத்திட்டு போக பார்ப்பாரு. அப்படி துரத்திட்டு போறப்பதான் திருட வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கிடையாது 3 பேருன்னு அவருக்கு தெரிய வரும். ஏன்னா 3ஆவது ஒருத்தர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மரப்பா அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, ஸோ அவங்க 2 பேருமே தப்பிச்சு போயிருவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து மலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்துக்குள்ள விழுந்துருவாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து அந்த குங்ஃபு மாஸ்டர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை புடுங்கிடுவாங்க. அதுக்கு பதிலா இனிமே அவர் குங்ஃபு மாஸ்டர் கிடையாது, வெறும் டிராகன் வாரியர் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. ஸோ மனசுடைஞ்சு போய் அவரோட வீட்டுக்கே வந்துறாரு. ஸோ எங்க ஒரு ஃபுட் டூர் ஆரம்பிச்சாரோ அதை கேன்சல் பண்ணிட்டு ஸோ வீட்டுக்கு வந்து சுகமா உட்காந்தாரு. அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்மர் போன அந்த ஒரு இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அவன் இருந்துட்டு கிளாஸ் அண்ட் இருக்கா இவங்க 2 பேர் கூட இருந்தான். ஸோ இவங்களும் அந்த திருடன்ல ஒருத்தனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ண போவ, ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் பிடிக்கதான் இந்த இவனே வந்திருப்பான். ஸோ இவ பேர் யாருன்னா லுத்தேரா ஆஃப் லேண்ட்ரித் அப்படிம்பாங்க. ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு நைட். ஸோ கிளவுஸ் அண்ட் வெறுக்கா இவங்க 2 பேர்த்தையும் பிடிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிற மாதிரியும், ஸோ இங்கிலாந்து ராணியை கிளாஸ் அண்ட் வெறுக்கா இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெறுக்காவை மட்டும் பிடிச்சி 15 வருஷம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ வெறுக்கா ஜெயிலில் இருக்க அந்த சமயத்தில் நம்ம 15 வருஷம் நம்ம கிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வெறுக்காவை தேடி ஜெயிலிருந்து தப்பிக்க வச்சுருவார். காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வெறுக்கா வந்து இங்கிலாந்து மேலே இருக்க கோவத்தில் இந்த வெப்பன்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. இந்த ஏஷியன் வெப்பன்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அதை தேடி இங்கே இப்போ சைனாவுக்கு வந்திருக்கா. அவங்க 2 பேர்த்தையும் நான் முதல்ல தடுக்கணும். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. இங்கே ஒரு குங்ஃபு மாஸ்டர் இருந்தாருன்னு கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ல, இருந்துக்கிட்டு அந்த குங்ஃபு மாஸ்டரே நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம லுத்தேரா இருந்துட்டு வேண்டாம், நீ உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையே படாது,
நான் பாட்டுக்கு நானவே அவங்க 2 பேத்தையும் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லி கிளம்ப பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம போ வந்து பார்த்திங்கன்னா லுத்தேரா கிட்ட ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதாவது அந்த காண்ட்லெட்டோட ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம போக்கிட்ட இருக்குது. பேசிக்கலி அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையிலேயே மாட்டிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் செயினோட எல்லா ஷார்ட்கட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட சொல்ல, லுத்தேரா கிட்ட சொல்ல, ஸோ லுத்தேரா வந்து ஒரு முடிவு பண்ணுற ஒரு வேலை ஹெல்ப்பாக இருப்பான். ஸோ அப்படின்னு முடிவு பண்ணி கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம லுத்தேராவுக்கு நம்ம போக சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஸோ நம்ம பொறுத்தவரை எப்போ பார்த்தாலும் வளவடான்னு பேசிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் காமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஆனால் நம்ம லுத்தேரா வந்து கொஞ்சம் சீரியஸான பர்சன். ஏன்னா அவன் நாடே ஆபத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறா. ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து காமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம லுத்தேராவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் அவங்களோட மிஷனில் சீரியஸாகவே இருக்க மாட்டேங்கிறான். இவன் வச்சுருந்தா நம்மளையும் சேர்த்து சோம்பேறி ஆக்கிட்டு ட்ராக் ஆகிட்டு போயிடுவோம். ஸோ நம்மளால் க்ளவுஸ் அண்ட் வெர்க் அவங்க 2 பேரும் பிடிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போவும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாவா ரிவருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்திருக்கும். ஆனால் நம்ம க்ளவுஸ் அண்ட் வெர்க் அவங்க 2 பேருமே கிராஸ் பண்ணுற அந்த சமயத்தில் அவங்க அந்த ஃபுல் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ அதை எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு நம்ம லுத்தேரா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்போ தான் நம்ம இருந்துக்கிட்டு அவரோட குங்ஃபூ தன்மையை காமிக்கிறாரு. ஸோ அவரோட டெக்னிக்ஸ் மூலிமா எப்படியோ அந்த லாவரி வர கடந்து அந்த சைடு போயிடுறாரு. அங்கேருந்து ஒரு ரோப்பை மட்டும் இந்த சைடு தூக்கி போடுறாரு. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பைரட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம அப்புறம் லுத்தேரா இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ சேர்ந்து சண்டை போட்டு அந்த இருக்க எல்லா பைரட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிறாங்க. கரெக்டாக அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம வரல இருக்க அந்த ஒரு காண்ட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காண்ட்லெட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகுது. கரெக்டாக அந்த இடத்த போய் பார்க்குறப்ப சரியாக அங்கே ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது. ஸோ இப்போ தான் அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு விஷயம் புரிய வருது. க்ளாஸ் அண்ட் வெர்க் இவங்க 2 பேரும் எந்தெந்த சமயத்தில் அந்த காண்ட்லெட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிங்கரில் இருக்க இந்த ஒரு பீஸுமே ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் பீஸ் வந்து போய் அதோட மெர்ஜாக ட்ரை பண்ணுது. ஸோ நம்ம பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா லுத்தேரா அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா வாயில் சுத்தமாக நுழையாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லுத்தேரா அப்படிங்கிறது கூப்பிட்றது பதிலாக பிளேடுன்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பார். ஸோ நானுமே இனிமேட் அப்படியே கூப்பிடலான்னு இருக்கேன். ஆனால் எனக்கும் அந்த பேர் வாயில் நுழையவே மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம லுத்தேரா பிளேடு இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லைப்ரரி மாதிரி. அந்த ஏன்ஷியன்ட் சைனாவோட எல்லா ஸ்க்ரோல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து க்ளவுஸ் அண்ட் வெர்க் இவங்க 2 பேரும் ஏதோ திருடிட்டும் போயிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் அங்கே இருந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்துருப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ப்ளோ அண்ட் பிளேட் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அங்கே இருந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத எங்களை கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவனை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல நம்ம லுத்தேரா இவங்க 2 பேருக்குமே செம்ம சந்தோஷமாகிடுது. ஏன்னா இவங்க தேடிட்டு போனவங்கள பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னுமே. ஆனால் அங்கே போய் பார்த்து இவங்க பிடிச்சி வச்சுருந்தது வேற ஒருத்தனை சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தனை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷென். ஸோ அவன் இருந்துக்கிட்டு நம்ம போகிட்ட சீக்கிரட்டாக இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் பார்த்தேன், நான் அங்கே இருந்தேன், ஸோ எனக்கு தெரியும், என்னை இங்கேருந்து காப்பாற்றினீங்கன்னா நான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம போக்கிட்ட சொல்ல நம்ம அப்புறம் பிளேடு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷென்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த கூண்லேருந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ அப்புறம் நம்ம ஷென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன திருடினாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ க்ளவுஸ் அண்ட் வெர்க் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரோலை வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரியிலேருந்து திருடியிருக்காங்க. அந்த ஸ்க்ரோலில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பிளேடு வந்து கேட்க அவர் அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் டேங்க்ஸ் அண்ட் வெப்பனை பற்றி எழுதியிருக்கும். ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறப்ப ஸோ இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சியாவாக இருக்கிறப்ப இந்த மொத்த உலகமே ஒரே ஒரு கான்டினென்ட் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பிளாக் மேஜிக் செய்கிறவங்களும் இருந்தாங்க. அதே சமயத்தில் நல்ல குங்ஃபூ மாஸ்டர்ஸும் இருந்தாங்க. அப்போது ஒரு பெரிய போர் ஏற்பட அந்த போருக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான வெப்பனை செஞ்சுருப்பாங்க. அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த அந்த டார்க் மேஜர்ஸோட அந்த ஒரு சோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பன்ஸுக்குள்ளாரையே வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த ஒரு கான்டினென்ட்டுமே அந்த பேஞ்சியா அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருப்பாங்க. அது மூலிமா தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 கான்டினென்ட்ஸாகவே இப்போ உலகம் மாறி இருக்கும். ஸோ பேசிக்கலாக இப்போ இருக்க உலகத்தை அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் தான் இப்போ க்ளவுஸ் அண்ட் வெர்க் இவங்க 2 பேருமே தேடிட்டு இருக்காங்க நீங்களே. ஸோ நம்ம அண்ட் பிளேடு இவங்க 2 பேருக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கும் அடுத்து அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு. அடுத்த வெப்பனை தேடி தான் அவங்க போயிருக்காங்க. ஏன்னா 4 வெப்பனுமே இருந்தால் தான் அந்த ஏஷியன்ட் ஆர்மியை மறுபடியும் சம்மன் பண்ண முடியும். சம்மன் பண்ணி அந்த மொத்த இங்கிலாண்டுமே நொறுக்க முடியும். ஸோ அவங்க 2 பேரும் எங்கே தேட போகிறாங்க, அடுத்த வெப்பன் இதே தேட போகிறாங்க அப்படிங்கிறத எப்படி கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறாங்க அதை நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.